டம்ளரை அலம்பி முற்றத்து மேடையில் வைத்தான். நான் ஏதாவது ஒத்தாசை செய்யட்டுமா என்று ஒப்புக்கு கேட்டுவிட்டு பதிலுக்கு காத்திராமல் முன் அறைக்கு போனான். கிச்சாமி இன்னும் பழைய மரவட்டை நிலையிலேயே தான் சுருண்டிருந்தார். பார்வையை திருப்பிக் கொண்டு வாசலுக்கு போக முனைந்த சேது பொட்டில் அடிப்பட்ட மாதிரி சட்டென்று நின்றான். வலப்பக்க சுவர் அலமாரியை ஒட்டி சின்னதாய் மர ஸ்டாண்ட், தொங்கின துணிகள், நானாவின் சட்டை பேண்ட்கள். அந்த நீல கோடு போட்ட சட்டையை பம்பாயிலிருந்து நானாவின் நண்பன் போன மாதம் தான் கொண்டு வந்து கொடுத்தான். புதுசு, நானாவுக்கு பிடித்தமான ஷர்ட். அதோடு சென்ற தீபாவளிக்கு வாங்கின கருநீல டெரிகாட்டன் பேண்ட் அணிந்து எதிரில் வந்து நின்றான் என்றால் ஷோக்காக இருப்பான். கச்சா முச்சா என்று தலைமுடியை வளர்த்துக் கொள்வது நானாவுக்கு என்றைக்குமே பிடிக்காது. கரடி மாதிரி வேஷம் போட்டுக்கிறதுல ஆம்பளத்தனமே போயிடுறதுடா என்பான். 4ஆம் நாள் காலை நானா அவிழ்த்து போட்ட கட்டம் போட்ட லுங்கி, பனியன். சேது அருகில் சென்று அவற்றை மெல்ல தொட்டு பார்த்தான். முகத்தை அந்த துணிகளில் பதித்த போது நானாவின் வாசனை அவற்றில் இருக்கிற மாதிரி தோன்றியது. இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த மனம் இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாய் மறைந்து அப்புறம் வாசனையே இல்லாமல் போய். சேது மர அலமாரியை திறந்து பார்த்தான். வேலைக்கு போகும்போது நானா அணியும் வெள்ளை பேண்ட் ஷர்ட்கள் சலவை செய்து அடுக்கப்பட்டிருந்தன. பக்கத்தில் ஷேவிங் சமாச்சாரங்கள். டூர் போகும்போது கூடவே எடுத்து போகும் சின்ன பிள்ளையார் படம். தடக்கென்று ஆத்திரம் கொப்பளித்துக் கொண்டு பீரிட சத்தத்துடன் சேது அலமாரி கதவை சாற்றினான். காலடியில் நானாவின் மருந்து பை பரிதாபமாய் விடித்தது. ஜட பொருட்கள் எல்லாம் அப்படியே இருக்கின்றன. இவற்றுக்கு இந்த உலகத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் ரத்தமும் சதையுமாய் வளைய வந்த நானா இல்லை. அவன் ஒருத்தனுக்கு இடம் தருவது மட்டும் இந்த கடவுளுக்கு மனசாகாமல் போய்விட்டது. அப்படித்தானே? அடங்கியிருந்த அழுகை கையாலாகத்தனத்துடன் கிளம்ப கன்னத்தில் வழிந்த நீரை துடைக்காமல் சேது தலையை திருப்பி கிச்சாமியை பார்த்தான். உன் வேதனை எனக்கு புரியுதுடா சேது என்று இதமாய் ஒரு வார்த்தை அவர் சொல்ல மாட்டாரா என்று மனசு பரிதவித்தது. அவருக்கு மட்டும்தானா துக்கம்? எனக்கு இல்லையா? தன்னை பற்றியே நினைத்து மருகாமல் மற்றவர்களையும் எண்ணி பார்த்து எழுந்து உட்கார்ந்து பெரியவராய் லட்சணமாய் தைரியம் சொன்னால் என்ன தேய்ந்தா போய்விடுவார். சின்ன பாப்பா ஓடி போனது ரொம்ப சாதாரண விஷயம். அதற்கே 10-15 நாட்கள் போல சோறு தண்ணீர் இல்லாமல் இடிந்து போனவரிடமிருந்து எதையும் எதிர்பார்ப்பது மகா அசட்டுத்தனம் என்பது நன்றாக புரிய சேதுவின் அழுகை அதிகமானது. வேஷ்டியை திருகி வாயில் அடைத்துக் கொண்டு வாசல் பக்கம் சென்று வராண்டாவின் மூலையில் சரிந்து உட்கார்ந்தான். எதிர்காலம் கண்முன் தோன்றி ஹஹா என்று பயமுறுத்தியது. இந்த மனிதரை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறேன்? இவர் ஒரு பக்கம் என்றால் பிஞ்சு பிஞ்சாக 3 குழந்தைகள் இன்னொரு பக்கம். இனி ஆயுச பரியந்தம் இவர் இப்படியே ஜடமாகத்தான் இருக்க போகிறார் என்றால் இந்த குடும்பத்தை சம்ரட்சிக்க போவது யார்? எப்படி? தினமும் சமையல் வேலைக்கு வெளியே போக நான் தயார்தான். ஆனால் மாசம் 30 நாட்களும் யார் வேலை தர தயாராக இருக்கிறார்கள்? எனக்கு வரும் சம்பளத்தை வைத்துக் கொண்டு 5 ஜீவன்களுக்கு சாப்பாடு போட்டு குழந்தைகளின் படிப்பு இதர செலவுகளை ஒப்பேற்ற முடியுமா? உதவி என்று கையை நீட்டிக்கொண்டு ராஜா, மணி, வெங்குட்டி யாரிடம் போனாலும் எட்டி உதைக்கத்தான் செய்வார்கள். ஒருவேளை 3 குழந்தைகளின் பாரம் இல்லாவிட்டால் அப்பா என்கிற கடமைக்காக ஒருத்தனாவது மனம் இறங்கி அத்திமேரை வைத்து சோறு போடுவானோ? இல்லை, கொஞ்சம் தெளிந்து விட்டால் ஒரு நாள் உழைத்து 3 நாள் உட்கார்ந்து தன் பாட்டை எப்படியாவது அத்திமேர் பார்த்து கொள்ள மாட்டாரா? ஆக குழந்தைகளும் நானும் தான் உபரி, பாரம், சுமை, வேண்டாதவர்கள். இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி கண்டுபிடித்து விட்டால் எல்லாமே நிம்மதியாய் இருக்கலாமோ? இருட்டில் உட்கார்ந்து துக்கமும் கசப்பும் ஏமாற்றமுமாக வேதனையும் ஆலை கூறு போட தன்னிச்சையாய் திருட்டு யோசனை பண்ணிய போது திரும்ப திரும்ப சேதுவுக்கு ஒரே வழிதான் இருப்பது புலப்பட்டது. மேற்கொண்டு அரை மணி போவதற்குள் செய்ய வேண்டியது என்ன என்பது புரிந்து போக ஒருவித வெறித்தனத்தோடு இரவு எல்லோரும் படுப்பதற்காக காத்திருந்தான். 11 மணி அளவில் இதர போர்ஷன்களிலும் சந்தடி சுத்தமாய் அடங்கின பின் சத்தம் போடாமல் எழுந்து கொள்ளை கதவை திறந்து சாக்கடையை குத்தவென வைத்திருந்த இரும்பு கம்பியை எடுத்துக்கொண்டு கிணற்றடிக்கு போனான். பூனை போல சேது நடந்து போனாலும் உறக்கம் வராமல் கண்களை வெறுமனே மூடிக்கொண்டு படுத்திருந்த அலமேல் அம்மாவுக்கு அவன் கதவை திறந்து கொண்டு புழக்கடை பக்கம் போனது காதில் விழவே செய்தது. வந்து விடுவான் என்று 10 நிமிடங்கள் காத்து பார்த்துவிட்டு அவன் வராமல் போக மெதுவாக எழுந்து கொள்ளை கதவு வழியாக எட்டி பார்த்தார். இருட்டில் எதுவும் புரியாமல் பார்வை மசமசத்தது. ஆனால் ஒரு நிமிடம் அப்படியே நின்று வெறித்த போது கிணற்றடியை ஒட்டியிருந்த செடிகளின் கீழ் உட்கார்ந்து கொண்டு சேது ஏதோ செய்வது புரிந்தது. என்ன செய்கிறான்? கொத்துகிற மாதிரி, தோண்டுகிற மாதிரி. மேற்கொண்டு சில நிமிடங்கள் போவதற்குள் அவன் செய்கைக்கு அர்த்தம் புரிய தொடங்க அலமேல் அம்மாவுக்கு உடம்பு நடுக்கம் காண ஆரம்பித்தது. அசட்டு முண்டம், என்ன செய்ய நினைக்கிறான் இவன்? மெல்ல வெளியில் வந்து 10 அடி நடந்து நித்திய மல்லிகை பந்தலின் கீழ் மறைவாக நின்று சேதுவின் நடவடிக்கைகளை நன்றாக கவனித்தார். அவர் பயந்த மாதிரியே கை நிறைய அரளி வேர்களை பறித்த பின்னர்
வாளி ஜலத்தில் மண் போக அலம்பி கிணற்று மேடையில் அவற்றை வைத்து உள்ளே வந்து அம்மி குழவியை எடுத்து போய் அதிக ஓசை எழுப்பாமல் அந்த வேர்களை சேது அரைக்க ஆரம்பிக்க இனியும் தாமதிப்பதில் அர்த்தமில்லை என்று புரிந்ததும் பிரயத்தனப்பட்டு தன்னை உசுப்பிக் கொண்ட அலமேலம்மா நாளே எட்டில் சேதுவின் முன் வந்து நின்றார். அந்த நேரத்தில் அவரை அங்கு எதிர்பார்க்காத சேது கொஞ்சம் விழித்துவிட்டு சட்டென்ற வேஷ்டியால் அம்மிக்குழவியை மூடினான். என்ன காரியம் செய்ய துணிஞ்சிட்டேடா கடங்காரா? உன் உடம்புல ரத்தம் தான் ஓடுறதா? இல்ல இல்ல. பற்களை கடித்துக் கொண்டு அலமேலம்மா அதட்ட சேது பரபரவென்று இப்படியும் அப்படியும் பார்த்தான். எனத்துக்காக இங்க வந்து நின்னுண்டு இந்த கத்துறேல்? 4 போர்ஷனுக்கு நீங்க பேசுறது கேட்கணுமா? என்று அசாத்திய கோபத்துடன் பதிலுக்கு அடிக்குரலில் வினவினான். ஆஹா, நான் பேசித்தான் மத்தவாளுக்கு புரியணுமா? ஏண்டா மூளை கெட்ட முண்டம். 10 பேர் குடியிருக்கிற வீட்டுல யாராவது எழுந்து வந்தா இப்படி கிணத்தடி மேடையில உட்கார்ந்துண்டு அர்த்த ராத்திரியில அரளி வேற நீ அரைக்கிறத பார்த்து மட்டும் எதையும் புரிஞ்சுக்க மாட்டாலோ? ஏண்டா இப்படி புத்தி கெட்டி என்னத்தையோ செய்ய முனைஞ்சிட்ட? இப்போ அரளி வேற அரைச்சு குடிச்சிட்டு செத்து போற அளவுக்கு உனக்கு என்னடா அப்படி துக்கம் பாழா போறது? பொண்டாட்டியா, புருஷனா, பிள்ளையா, குட்டியா, யாரோட சாவுடா உன்னை இந்த அளவுக்கு பாதிச்செடுத்து? தான் மட்டும் அத்தனையில இருந்தும் விடுபட்டு போயிடணும்னு சுயநலமா என்ன வைக்கிறது? அவரை முடிக்க விடாமல் சேது கத்தலாய் குறுக்கிட்டான். போதும் நிறுத்துங்க. அத்திம்பேர் மாதிரி நீங்களும் வார்த்தையை வாரி விட்டுடாதீங்கோ. எனக்காக மட்டும் இந்த முடிவுக்கு வரல. குழந்தைகளோட எதிர்காலத்தை நினைச்சுதான் வேற வழியே தோணாம இந்த தீர்மானத்துக்கு வந்தேன். அத்திம்பேர் தன் இழப்புதான் பெருசுன்னு மூலையில உட்கார்ந்துட்டார். பாத்தியத உள்ள ராஜாமணி, வெங்கட்டு, பெரிய பாப்பா எல்லாரும் கிட்ட வந்தாலே பொறுப்பு பிடிச்சுக்கும்னு தள்ளி ஓடுறா. அப்புறம் இந்த 3 குழந்தைங்களோட கதி? வேளா வேலைக்கு சோறு போட்டு படிக்க வச்சு ஆளாக்குறது யாரு? நான் ரெடி. ஆனா எனக்கு மாசம் 300 ரூபாய்க்கு மேல சுட்டு போட்டாலும் சம்பாதிக்க துப்பு கிடையாது. அப்புறம் அதான் யோசனை பண்ணி பார்த்தேன். சரி, பிச்சைக்கார மாதிரி சீச்சின்னு இந்த குழந்தைகள் சீரழிஞ்சு கஷ்டப்படுறதை விட நம்ம கையாலே கொண்டுடுறது தேவையில்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நீங்க என்னடான்னா சுயநலத்தோட நான் மட்டும் சே. ஆனாலும் இந்த மனுஷன் அத்தனை பேருமே மோசம்தான். தங்களுக்குத்தான் பேச தெரியும்னு தன்னலா வார்த்தைகளை கொட்டி கொட்டி இதற்கு மேல் பேச தெரியாமல் அதையே குந்தி குரல் எடுத்து சேது அழ அலமேலம்மா அதிர்ந்தார். பக்கத்து போர்ஷன் மாமி என்ன விஷயம் என்று எட்டி பார்ப்பதை லட்சியம் பண்ணாமல் அழும் சேதுவின் கையை பற்றி எழுப்பினார். அரை குறையாய் அரைத்திருந்த விழுதை இன்னொரு கையில் வழித்து எடுத்துக்கொண்டு அவனை தரதரவென்று இழுத்தபடி வீட்டுக்குள் நுழைந்தார். கூடத்து விளக்கை போட்டுவிட்டு கிச்சாமியின் முன் நின்று, மாமா, படுத்து தூங்கியது போதும், எழுந்திருங்கோ என்று உரக்க அழைத்த போது அந்த குரலில் கோபம் நிறையவே மண்டி கிடந்தது. கிச்சாமி கண்களை திறந்தார். வெளிச்சம் கண்களை கூச வைக்க மீண்டும் மூடிக்கொண்டார். கூப்பிடுறது காதுல வேலை? எழுந்திருக்க போறேலா இல்லையா? துக்கம் கொண்டாடினது போதும், எழுந்து உட்காருங்கோ. வழக்கமாய் மாமா மாமா என்று கரிசனம் கெஞ்சலோடு ஒலிக்கும் குரல் இப்போது கடுமையாய் தொனிக்க ஷாக் அடித்த மாதிரி கிச்சாமி எழுந்து உட்கார்ந்து கொண்டார். என்னத்துக்காக வேலை கிட்ட வேலையில இப்படி அமக்கலம் பண்றேன் அலமேலம்மா? அலமேலம்மா குரலை தணிக்காமலேயே பேசினார். என்ன பத்தி பேசுறது இருக்கட்டும், முதல்ல இந்த அசட்டு முண்டா என்ன காரியம் பண்ண இருந்தான்னு விசாரிங்கோ. இவ்வளவுதானா என்கிற சூழ் கொட்டலுடன் மீண்டும் படுக்க அவர் சாய அலமேலம்மா ஆத்திரத்துடன் நெற்றியில் ஓங்கி அறைந்து கொண்டார். ஆடச்சி, நீங்களும் ஆம்பளதானா இல்ல ஆம்பளதானான்னு கேக்குறேன். இந்த குடும்பத்தையும் குழந்தைங்களையும் சம்ரட்சிக்க தன்னால முடியாதுங்கிற பயத்துல அரளி வேற அரைச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து தானும் குடிச்சு செத்து போயிடுற தீர்மானத்துக்கு சேது வந்துட்டான். நீங்க என்னடான்னா என் துக்கம் தான் பெருசுன்னு மோட்டு வலைய பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கேள். நிஜமா தான் கேக்குறேன் மாமா, உங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு இல்லவே இல்லையா? அடுத்துவ வேதனைய உணராத மனசு இருந்து என்ன, இல்லாம போனதான் என்ன? இத கேட்டும் அசைய மாட்டேன்னா இந்தாங்கோ உங்க மச்சின அரைச்ச அரளி வேர் விழுது. உங்க கையாலேயே அவளுக்கு இத கரைச்சு கொடுத்து அவ அத்தனை பேரும் கூண்டோடு கைலாசம் போறத ஆனந்தமா பாத்துருங்கோ. என்ன காதுல வாங்கிண்டேல? குழந்தைகள் எழுந்து வந்து விட்டார்களா, அண்டையாசிலார் வேடிக்கை பார்க்கிறார்களா என்கிற எந்த பிரஜையும் இல்லாமல் காளி மாதிரி கத்தி அரளிவேர் விழுதை அலமேலம்மா தரையில் பொத்தென்று போட முதலாக உடம்பு அதிர்ந்து போனவராய் கிச்சாமி விழித்தார். என்ன சொல்றேன் அலமேலம்மா? இவன் 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 அரளிவேரை அரைச்சு குழந்தைகளுக்கு கொடுத்து தானோ சேது செய்ய இருந்த காரியத்தின் பயங்கரம் மின்னலாய் புத்தியை தாக்க கிச்சாமி பாய்ந்து எழுந்தார். அடே கடங்காரா, நாசமா போறவனே, இருக்கிற வேதனை போராதாடா, செஞ்ச பாவம் போராதாடா, நீயும் சேர்ந்துக்கணுமாடா என்று அலறியபடி அவன் முதுகில் ஓங்கி அறைந்தார். அடுத்த அறை குறுக்கே இருந்த அலமேலம்மா மேல் விழுந்தது. சேதுவை மறைத்தபடி நின்றவர் கத்தினார். பின்ன எதுக்கும் கலங்காம ஆலமரமா நிக்க வேண்டிய நீங்க ஜடமா ஆயிட்டா அவன் தான் என்ன பண்ணுவான்? அவனுக்கு தெரிஞ்ச வழிய தேர்ந்தெடுத்திருக்கான். அதுக்காக ஆத்மஹத்தி பண்ணிக்கணுமா? விவரம் புரியாத குழந்தைகளையும் பழிவாங்க தீர்மானிக்கணுமா?
ஆத்மஹத்தி பண்ணிண்டவனுக்கு 7 ஜென்மத்திலயும் மன்னிப்பு கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்றதும் இந்த ராஸ்கலுக்கு தெரியுமே. அட நிறுத்துங்க மாமா, பெருசா இவனை சொல்ல வந்துட்டேன். நீங்க செஞ்சுன்னு இருக்கிறத மறந்துட்டு நான் கேக்குறேன், பொழுது விடிஞ்சு பொழுது போனா கீதையில முழுகி எழுந்துப்பேலே, அந்த கீதை என்ன சொல்றதுன்னு ஞாபகம் இருக்கா? மனுஷனா பிறந்தவன் ஸ்திரப்பிரஞனா இருக்கணும்னு சொல்லல? சாகரத்துக்கு 2 நாள் முந்தி நானா என்னோட என்ன சொன்னான் தெரியுமா மாமா? துன்பம் வர்றப்ப அதை துணிச்சலோட எதிர்நோக்கி வாழ்ந்து காட்டக்கூடியவன் தான் மனுஷன். எல்லாம் பகவான் செயல்னு ஏத்துண்டு கடமையை தொடர்ந்து செய்யறதுலயும் துளி கசப்பு இல்லாம வாழ்ந்து காட்டுறதுலயும் தான் நாம மிருகங்கள்ல இருந்து வித்தியாசப்பட்டு நிக்கிறோம். என்னைக்கும் மனுஷாலா இருக்கணும், ராட்சசனாவோ மிருகமாகவோ ஆயிடக்கூடாதுங்கிற சில விழிப்போட இருக்கணும் அப்படின்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. நான் அவரோட பிள்ளை, அந்த ரீதியில வாழ்ந்து காட்டினா தான் அவருக்கும் பெருமை எனக்கும் பெருமைன்னு எத்தனை நம்பிக்கையோட சொன்னான் தெரியுமா? கடைசியில ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு தனக்குன்னு வர்றப்போ மாறி போறவா மாதிரி நீங்களும் ஆயிட்டே இல்லையா மாமா? அகாலமா போயிட்ட அந்த சத்புத்திரம் உங்க பேர்ல வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகாம தைரிய புருஷ லட்சணம்னு தேறி இருந்தேன்னா பழையபடி நிபந்தனை நின்று இந்த குடும்பத்துக்கு நான் இருக்கேன்னு சொல்லி இருந்தேன்னா இந்த சேது இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருப்பானா மாமா? அலமேல் அம்மாவின் பேச்சும் கிச்சாமியின் மௌனம் ஒருவித துணிவை தர சேது அழுகையினோட பேசினான். நீங்க சொல்றபடி இத்தனை வக்கனையா அத்திம்பேர் பேச வேண்டாம். இனியும் இந்த குடும்பத்துக்காக உழைக்க கூட வேண்டாம். பைத்தியம் பிடிச்ச மாதிரி மூளையோட மூளையா உட்காராம தன் பாட்டுக்கு இத பண்ணுடா அத பண்ணுடான்னு கம்பீரமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கட்டும் போதும். சத்தியமா சொல்றேன், என் உடம்புல மூச்சு ஓடுற வரைக்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் உழைச்சு இவ எல்லாரையும் காப்பாத்த நான் ரெடி. நாய் மாதிரி இவர் பின்னாலேயே நன்றியோட அவனை முடிக்க விடாமல் கிச்சாமி, டே போரும்டா, நிறுத்து நிறுத்து என்று கூறினார். முண்டா நீ இல்லடா, நான் தானு புரிஞ்சு போச்சுடா, நன்னா புரிஞ்சு போச்சு. மேற்கொண்டு ஒரு வார்த்தை பேசிடாத, என்னால தாங்கிக்க முடியாது. நான் தெளிச்சுட்டேன், என் துக்கத்தை விழுங்கிட்டுட்டேன். இதுக்கு மேலேயும் எதையாவது பேசி என்னை கூலி குறுக வச்சிடாத. அலமேலம்மா உங்களையும் கேட்டுக்கிறேன், புத்தி கெட்டத்தனமா நடந்துட்ட, மன்னிச்சிடுங்கோ. வாஸ்தவம், வாழ்க்கைங்கிறது ரயில் பயணம் மாதிரிதான். அத மறந்து கண்ணா பின்னான்னு நடந்துட்டேன். முதல் ஊருக்கு டிக்கெட் வாங்கினவன் முதல்ல இறங்கிடுறான், ரொம்ப தூரத்துக்கு டிக்கெட் எடுத்தவன் நீலக்க போறான். மத்தபடி எல்லாம் ரயில் பயணம் தான். பிறந்த உடனேயே தீர்மானமான விஷயம் சாவு ஒண்ணுதாங்கிறது தெரிஞ்சிருந்தோம். எனக்குன்னு வந்தப்போ ஆடி போயிட்டேன். தப்பு தப்பு. மனுஷனா வாழறதுக்கு அர்த்தம் சொன்னா மட்டும் போராது, விவேகத்தோட சொன்னபடி வாழ்ந்தும் காட்டணும். நானா சொன்னது நிஜம்தான். சின்ன வயசுல என்னண்ட வந்து அப்பா சிதப்பிரஜன்னா யாருன்னு கேக்குறப்ப எல்லாம் எந்த சந்தர்ப்பத்திலயும் நிலக்குலைஞ்சு போகாம மனுஷத்தனத்தை இழக்காம கடமையை செய்யறவன் தான் சிதப்பிரஜன்டான்னு சொன்ன நானே அப்படி வாழ்ந்து காட்டாட்ட எப்படி? இல்ல இல்ல, என் பிள்ளை மேல சத்தியமா தெளிஞ்சுட்டேன். விவேகம் வந்துடுத்து, இனிமே எதுக்கும் கலங்க மாட்டேன். சத்தியம் சத்தியம். சமுத்திரத்துல விழுந்துட்டவன் கண்ணுல காப்பாத்த வர்ற கப்பலோட நூல் ஏணி விழுந்து புது நம்பிக்கையை தர்ற மாதிரி என் நானாவோட பேச்சு எனக்கு தனி தைரியத்தை தந்துடுத்து. நானா போயிட்டா என்ன, எனக்கு சேது இருக்கான், குமார் இருக்கான், நீங்கெல்லாம் இருக்கேள். குறைகளை விட்டுட்டு நிறைகளை பார்க்க கத்துக்கணும், அதுதான் விவேகம். நாளையில இருந்து பாருங்க, சொன்னபடி செஞ்சு காட்டுறேன்னா இல்லையான்னு பாருங்க. தன்னுடைய தீர்மானம் தனக்கே அலாதி திருப்தியை தர நிமிர்ந்து நின்று முகத்தை துண்டால் அழுந்த துடைத்து, நாளைக்கு நடராஜன் வந்தார்னா கிரேக்கியமான கையோடு வேலைகளை கவனிக்க நான் ரெடின்னு சொல்லணும். கிரேக்கியம் என்னைக்கு வர்றது அலமேலம்மா? அடுத்த புதன்கிழமையா என்று வினவின போது ரொம்ப நாளைக்கு பிறகு பழைய கிச்சாமியை பார்க்கிற அவர் குரலை கேட்கிற சந்தோஷம் அந்த அறையில் இருந்தவர்களிடையே மெதுமெதுவாய் பரவ ஆரம்பித்தது.